Hi guys, welcome to my channel. It's me, உங்கள் லிட்டில் ஆரோ. இன்றைக்கி என்னடா பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து தரமான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எப்படி சிம்பிளாக சிக்கன் கிரேவி பண்ணுறோமோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறான்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சிக்கனை நல்லா ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறமேல் மஞ்சள் பொடி போட்டு கழுவிக்கலாம். நல்லா கழுவியாச்சு. கழுவுன தண்ணி ஏன் செடி ஊற்றுறோன்னா நம்ம வீட்டிலேயே இயற்கையான முறையில் ஒயிட் மிளகா செடி, எல்லாருமே பச்சை கலரில் மிளகா செடி பார்த்துருப்பீங்க. ஒயிட் மிளகா செடி யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த இதான் வந்து நம்ம வீட்டில் முளைக்கிற ஒயிட் மிளகா செடி. அதனால தான் உரத்துக்கு அந்த சிக்கனை கழுவுணும். அப்படியே தண்ணி அதில் ஊற்றி விட்டே பார்த்துக்கோங்க. சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை அலசி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கஷ்டமான வேலை என்னன்னா இந்த வெங்காயத்தில் இந்த தோலை உரிக்கிறதே கொஞ்சம் மண்டை காய்ச்சலான வேணாம். ஒரு வழியாக நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3 வெட்டியாச்சு. அடுத்து வந்து அடுப்பு அப்படியே வெளியே பற்ற வச்சு அப்படியே வடச்சட்டி மேலே வச்சு அந்த நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். அது எல்லாமே போட்டு தரமாக சிக்கன் கிரேவி பண்ணி செஞ்சு சாப்பிட்றலாம். அடுப்பு நமக்கு நல்லா ஏற்கனவே எரிஞ்சிட்ருக்கு. காலையில் எங்கள் அம்மா இதில் தான் இன்றைக்கி சாதம் வச்சுருந்தாங்க. கேஸ் வீட்டில் தீர்ந்து போயிடுச்சுனால அதனால் அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கும் போது நம்ம வடச்சட்டியை மேலே வச்சிடலாம். சட்டி ஈஸியாக காஞ்சிடும். நம்ம அப்படியே கடலை ஊற்றிடலாம். அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே மொத்தமாக அப்படியே ஒன்றா வரிசையாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடலாம். தக்காளி, பச்சை மிளகா, நல்லா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா 3 நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டாச்சு. அடுத்து நம்ம கழுவி வச்ச சிக்கன் அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை அப்படியே மசாலாவோட சேர்றதுக்காக லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே இப்போ நம்ம சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாப்பொடி, இதிலே சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், மசால் தூள் எல்லாமே இதில் அரைச்சிருக்கு. அதை அப்படியே எடுத்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். மசால் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா சிக்கனோட நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு.
இப்போ நம்ம வந்து டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் கிரேவி தானே பண்ண போகிறோம், குழம்பு பண்ணல, அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு மசாலாவில் ஊறிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் நம்ம மூடி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். அப்படியே ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சிக்கன். நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷம் ஆகிப்போச்சு. இதை எடுத்துருவோம். இப்போ ஆகா ஆகா எவ்வளோ அருமை அப்பா, பயங்கரமாக கொதிச்சுட்டு இருக்குது நம்ம சிக்கன் கிரேவி. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, வத்திரும். அப்படியே கொஞ்சம் போனோம் டைம் ஆனால் வத்திரும் லைட்டாக, கொஞ்சம் நேரம் ஆனால். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா ஐயோ 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 ஐயோ, இந்த மனம் அந்த டேஸ்ட்டு அப்பா அல்டிமேட்டாக இருக்குது. எப்படா சாப்பிட்றன்ற மாதிரி எனக்கெல்லாம். நமக்கு நல்லா கிரேவி அருமையாக வந்துருச்சு, பார்த்தாலே தெரியுதா. சூடு வேறு, சிக்கன் நல்லா வந்து உடஞ்சி வந்துருக்கு, பார்த்தா தெரியுதா. அந்த சிக்கன் நல்லா உடஞ்சி வந்துருச்சு. அப்படியே ஒரு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுவோம் தரமாக. வேறு லெவலாக நமக்கு சிக்கன் கிரேவி வந்துருச்சு. அப்படியே இறக்கி சூடோட சூடாக அப்படியே சாப்பிட்றலாம். ஆஹா ஆஹா அந்த மனம் இருக்கே, ஐயோ 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 ஐயோ, சிக்கன் வேறு லெவலாக இருக்குது பார்த்துக்கோங்க. சாப்பிட்றலாம். இதுக்கு மேலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகி போச்சு. சாப்பிட்றதா என்னோடய வேலையே. அதனால் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மத்தியானம் சுட சுட ஆக்கின ஒயிட் ரைஸ் இருக்குது, அது கூட கிரேவியை வச்சு சாப்பிட்றலாம். அப்பா கொதிக்குதுங்க, அவ்வளோ கொதிக்குது. அப்படியே சுட சுட இறக்கி சாப்பிட்றோம் பார்த்துக்கோங்க. அது சிக்கன் வேறு லெவலாக வெந்துருக்கு. அப்பா ஐயோ ஐயோ டேஸ்ட்டு சும்மா வேறு லெவல், வேறு லெவல் பார்த்துக்கோங்க. தம்பி டேஸ்ட் எப்படியா, எப்படி இருக்கு அங்கே பார்த்து சொல்லு. வேறு லெவல் பார்த்துக்கோங்க. நம்ம தம்பி இன்றைக்கி என்னோட தம்பி ரொம்ப நாள் வச்சு வீடியோவில் வந்திருக்காப்புல. சும்மா நம்ம சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸை வச்சு வெளுத்து கட்டிகிட்டு இருக்காப்புல. சும்மா வேறு லெவலாக. சும்மா சிக்கன் கிரேவி அந்த ஒயிட் ரைஸ் அப்பா பாப்பா டேஸ்ட்டு ஐயோ 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 வேறு லெவல் பார்த்துக்கோங்க. சும்மா வெறும் சிக்கன், நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அதை போட்டு ஈஸியான முறையில் சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அப்பா வேறு லெவல் பார்த்துக்கோங்க, வேறு லெவல். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஈஸியான முறையில் சிக்கன் கிரேவி செஞ்சு ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸோட தோசை, இட்லி, சப்பாத்தி, புரோட்டாலாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்முடைய லிட்டில் ஆரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அப்படியே தட்டி விட்ருங்க. டெய்லி வீடியோ 5:30 மேலே வரும். பாய், டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.